வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம்தாஸ் அவர்கள் தான். சுவாமி வணக்கம். சுவாமி ஹரே கிருஷ்ணா. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இப்போ மதன்ற பிரச்சனையிலேயே இன்னும் நிறைய எல்லா கண்ட்ரீஸ்லையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அது பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கடவுள் தான் பெரிய கடவுள், இல்லை என்னோட கடவுள் தான் பெரிய கடவுள். அந்த மாதிரி சண்டைகள் வர ஆரம்பிக்கும் போது தானே சுவாமி, உன்னோட மதத்தில் நான் தலையிறனா, என்னோட மதத்தில் நீ தலையிறியா, எதுக்கு நீ இதை செய்கிற, எதுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சண்டைகள் உருவாக ஆரம்பிக்குது. இது எப்படி நிறுத்த முடியும்? வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார். ரிலீஜியன் இஸ் தேர் டு டீச் லவ் ஆஃப் காட். ரொம்ப சிம்பிள். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் அவர் ரொம்ப கிரேட். அவர் தான் பிரபுபாதர் தான் மிகப்பெரிய மகாத்மா. என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணார், இந்த விஷயத்தை ரொம்ப பாமர மனிதருக்கும் எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி சென்றதால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு இயக்கமாக மாறி இருக்கு. என்ன சொல்லுவார், மதத்தினுடைய வேலை என்ன, மக்களுக்கு கடவுள் மீது ஒரு அன்பை ஏற்படுத்த வேண்டும். சரிங்களா? கடவுள் மீது ஒரு அன்பை ஏற்படுத்த, கடவுள் மீது ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், கடவுள் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இதுக்கு என்ன பண்றோம், 4, 5, 10, 15, 20, 30 பாதைகள் இருக்கு. சரிங்களா? எந்த பாதையில எடுத்துக்கிறோம் அந்த பாதையை எடுத்துக்கிறோம். அதுதான் மதம். இப்ப இந்து மதம்னா இந்த பார்வை, கிறிஸ்தவனா இந்த பாதை, இவனா இந்த பாதை. ஆனா எல்லாருடைய நோக்கம் என்ன, அந்த கடவுள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஆத்மாவை கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் வேலை. இதுல யார், இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இங்க இருந்து சேலத்துக்கு போகணும். இது 2 வழிமுறை இருக்கு. ஒன்று கிருஷ்ணகிரி வழியா போகலாம், அல்லது இங்க திண்டிவனம் வழியா போகலாம். சரிங்களா? அப்ப 2 வழிமுறையில போக முடியும். நான் யாராவது சொல்ல முடியுமா, திண்டிவனம் போற பாதை தான் சரி சொல்லலாம், வேணா ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கிருஷ்ணகிரி போற பாதை தான் சரி, ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுதான் சிறந்த வழி, இதுதான் சிறந்த பாதை, அதுதான் ஒரே வழி, மற்றதெல்லாம் முட்டாள்தனம், கிருஷ்ணகிரி வழியா போற முட்டாள்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. இதுதான் இருக்கு. நாம என்ன புரிஞ்சுக்கணும், மதத்தினுடைய வேலையே இன்னைக்கு மாறி போச்சு. மதத்தினுடைய வேலை அதுதான். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், ஒவ்வொரு மதமும் என்ன பண்ணிருக்கணும், தங்களுடைய மதத்தினுடைய ஆழ்ந்த கோட்பாடுகள் சொல்றேன், நம்மளே திரிச்சு மக்களை அந்த ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் பீப்புளா மாத்துறதுக்கு நாங்களே ஒரு விஷயங்களை சொல்லி அவங்களை இன்னும் கலவர பூமி ஆக்குறதா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லா மதத்தையும் நடக்குது. நான் குறிப்பா என்ன மதத்தையும் சொல்ல, எல்லா மதங்களையும் நடக்குது. அப்ப என்ன நடக்கும், எங்களுடைய ஆட்களை இது உசுப்பேத்தி கொண்டிருக்காங்க. இதுதான் தப்பு. நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, உங்க ஆட்களுக்கே உங்களுடைய மதத்தை பற்றி, உங்களுடைய கோட்பாடுகளை பற்றி, உங்களுடைய நீதிகளை பற்றி தெரியவே இல்லை. முதல்ல அதை முதல்ல சொல்லிக் கொடுங்களேன். அதுக்கு தான் நான் இலங்கையில் நடந்த உதாரணத்தை சொன்னேன். என்ன நடக்கும், அப்ப அடுத்தவர்கள் மதத்தை, அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் சேர்த்துதான் சொல்லுவாங்க அவங்களே, கவர்மெண்ட். அப்ப சின்ன வயசு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், நீங்க கேட்கக்கூடிய பெண்ணிக்கு. அதனாலதான் உங்களுக்கு கேள்வி வருது, அடுத்தவனை குறை சொல்லக்கூடிய வழக்கம் ஏன் வருது அப்படின்னா, என்னுடைய மதத்துல இது நல்லா இருக்கு, உன் மதத்துல இல்ல அப்படின்ற எண்ணம் எதனால வருது, என்ன காரணம் அப்படின்னா, ஏன் மதத்துல நல்லா இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? முதல்ல உனக்கே நம்ம மதத்துல எதுனா நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. நான் நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு இடத்துல, இதே மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ல பண்ணும்போது என்ன கேட்டாங்கன்னா, வீட்டுல கிரகப்பிரவேசத்துல என்ன பண்றாங்களா, ஒரு மாட்டை கொண்டு வரதுக்கு பதிலா அது நான் இன்னைக்கு பேசினேன், அது என்ன சொன்னேன், அப்படி ரொம்ப மாதிரி. அப்ப என்ன அர்த்தம், எதுக்காக கிரகப்பிரவேசத்துல மாட்டை கொண்டு வரோன்றதே தெரியல உங்களுக்கு. அப்ப இதை பத்தி எப்படி பேசுறது நம்ம? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன, நம்மளுடைய சடங்குகள் என்னன்றதுக்குரிய தீர்த்த பார்வையே உங்களுக்கு முதல்ல இல்லை. நீங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன காட்டுது, நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு, நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்கள் எங்க போகுதுன்றது காட்டுது. மக்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்ப நான் சொல்ற விளக்கம் புரியுது அவங்களுக்கு, எவ்வளவு ப்ரொடக்டிவா வேலை பார்க்கலாம். அதை விட்டு நீங்க அடுத்தவன் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அது எதுக்கு, நமக்கு ப்ரொடக்டிவா பண்ணுங்களேன். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுறது அப்படின்னா, முதல்ல நாம கிராஸ் ரூட்ஸ்ல போய் நம்மளுடைய அவங்க மதங்களுடைய விஷயங்களை, கோட்பாடுகளை இன்னும் ஆணித்தரமாக போய் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அது சொல்வதனால சில பேர் சொல்லுவாங்க, அது சொல்லத்தான் இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. இல்லைடா, இலங்கையில் அப்படி ஆளையே, இலங்கையில அந்த மாதிரி ஆறுது இல்லை. இளைஞர்களை போய் அங்கேயும் சில நேரம் மத கலவரங்கள் நடக்குது. அது எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இன்னைக்கும் அங்கே போய் இளைஞர்களை பார்க்குறீங்க, குழந்தைகளை பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்த மதத்தை பற்றி குறை சொல்லக்கூடிய மனோபாவம் அங்கே இல்லை. பின்னாடி அரசியல் வரும், அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில நேரம் பணத்தினால பண்ணுவான், அல்ல அரசியல்னால பண்ணுவான், அல்ல சூழ்ச்சியில பண்ணுவான், அல்ல காழ்ப்புணர்ச்சியில பண்ணுவான். அதெல்லாம் தனியா வச்சிருங்க. அதெல்லாம் எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, இண்டிவிஜுவல் கேஸ் பை கேஸ் பேசிஸ். கரெக்டுங்களா? ஒவ்வொரு நபருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தினால் பண்ணக்கூடியது. ஒரு சமுதாயம்னு சொல்லக்கூடிய சமுதாயத்துல அந்த விஷயங்கள்லாம் பாதுகாக்கப்படுதுங்க. அப்ப அதை இங்க செய்ய ஆரம்பிக்கணும்.
இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்தவர்கள் வந்து தீமையாவே இருக்கட்டும், அடுத்தவர்கள் வந்து சரியில்லாமவே இருக்கட்டும், அவனை காட்டி நம்ம ஏன் உயர்த்திக்கணும் நம்மள? அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். முதல்ல நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவைன்னா, அகங்காரத்தினுடைய வெளிப்பாட்டை குறைக்கணும் முதல்ல. இன்னைக்கு நீங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரம் தான் ஷோ ஆஃப் கல்ச்சர். நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுங்களா? ஷோ ஆஃப் கல்ச்சர் தான் என்ன? நான் பெரிய ஆள் காட்டிக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து நான் வந்து அதான் விஷயம் பாருங்களேன், எப்படி ஒரு ரேசிசம் வந்திருக்குன்ட்டு. கருப்பா இருந்தா அழகு இல்லையா, அதற்கு ஒரு கிரீமை தயாரிச்சு அந்த கிரீமை கொண்டு வந்து காமிச்சு நான் வந்து வெள்ளையாக இருக்கின்றேன்னு காட்டக்கூடியது ஒரு ஷோ ஆஃப் கல்ச்சர் தானே. சரிங்களா? என்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட இல்லாதப்ப கூட கடனை வாங்கி நான் காரை வாங்கி நான் ஒரு பெரிய ஆள்னு காட்டக்கூடிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம். அதுதான் ஷோ ஆஃப் கல்ச்சர் தானே. அப்ப இன்னும் என்ன, எனக்கு வந்து சரியான இது இல்லையா, ஆட்கள் வேலை இல்லையா, எனக்கு வேலை இருக்கிற மாதிரி நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா வந்து நான் வேலை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடிய ஷோ ஆஃப் கல்ச்சர் தானே. அப்ப இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க இளைஞர்கள், சின்ன பேர்கள் பார்த்து கொண்டே இருக்காங்க. நானும் பெரியவனானதுக்கு அப்புறம் வெளிப்புற தோற்றம் வேற, உள்புற தோற்றம் வேற. நான் வெளிப்புறத்துல வந்து இந்த மாதிரி ஷோ ஆஃபா காட்டணும், உள்ள வந்து நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்கான். இதுதான் மதத்தையும் வந்து சேருது. எங்க வந்து சேரும்? என்னதுதான் பெருசு, என்னுடைய கோயில் தான் பெருசு, என்னுடைய மசூதி தான் பெருசு, என்னுடைய தேவாலயம் தான் பெருசு, இதுதான் அழகா இருக்கு, மக்கள் அதிகமா இருக்காங்க. என்ன கிடைக்க போகுது? உங்களுடைய நோக்கம் என்ன? கோயில் கட்டுவதற்கான நோக்கம் மக்களை பகவானிடம் கொண்டு போய் சேர்ப்பது. அது வந்து குட்டிலா இருந்தா என்ன, கோயிலா இருந்தா என்ன, மரமா இருந்தா என்ன, மரமா இல்லாட்டி என்ன, வெயிலா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, எவ்வளவு மக்கள் மாறி இருக்காங்கன்னு பாருங்களேன். அதை பார்க்கல. சரி, அதே ஆள்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்? நீங்க சொன்ன விஷயத்துக்கு அதே ஆள்கிட்ட கேளுங்களேன். உங்க கோயில் சிறந்தது, உங்க தேவாலயம் சிறந்தது, உங்களுடைய மசூதி சிறந்தது, இப்படியே இருக்கட்டும். எவ்வளவு நபர்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கின்றீர்கள், ஆன்மீக பாதைகள் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன் இன்னைக்கு வந்து தற்பெருமையா கூட சொல்லலாம். நான் வந்து இன்னைக்கு சொல்லுவேன், உலகம் முழுக்க நிறைய மக்களை நல்ல பாதையில் மாற்றியது இஸ்கானை தவிர வேற யாரும் அல்ல. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, வாழ்வியல் முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். நான் எப்படி சொல்றேன், வெறும் கோயிலுக்கு போக வைக்கிறது வாழ்வியல் முறை மாற்றம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு எங்களுடைய இஸ்கான்ல முதல்ல நாம வந்து எடுத்து என்ன உறுதிமொழி எடுத்துக்கிறோம், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிப்பாயா. 4 கட்டுப்பாடு என்ன? மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத பாடல் வச்சுக்கூடாது, அதே மாதிரி போதை பழக்கம் வச்சுக்கூடாது, சூதாடக்கூடாது. இந்த 4ம் வந்து கொடிய பாவங்கள்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த 4 பாவங்களையும் செய்யாமல் இருப்பியான்னு சொல்லி யாரு, வெறும் இந்துக்கள் மட்டும் இல்லை, நான் சொல்றது சோமாலியா நாட்டுக்காரனு கூட, ஏன் பாகிஸ்தான் நாட்டுக்காரனு கூட, ஈரான் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் பண்றாரு இந்த கட்டுப்பாட்டு விதிமுறை கடைபிடிக்கிறாரு. அப்ப எது எப்படி சாத்தியமாச்சு? வாழ்வியல் முறையில சேஞ்ச் கொண்டு வரணும். அதை வந்தா முக்கியம். அது பகவத்கீதை கோட்பாடுகளை கொண்டு போகும்போது தானாக வருது. நாங்க போய் பெரிய கோவில் வச்சிருக்கோம், நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, அப்படி காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. அவருடைய வாழ்க்கையை மாத்தினாயா? சர்ச்சுக்கு வரா ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மாத்தினீர்கள், எவன் நல்லவனாக மாறினான், அந்த ஒரு சர்வே எடுங்களேன். சர்ச்சுக்கு வரவனுடைய கவுண்ட் தேவையில்லை, நல்லவனா மாத்தினுடைய கவுண்ட் எடுங்க. கோயிலுக்கு வரவனுடைய கவுண்ட் தேவையில்லை. இன்னைக்கு பாக்குறோம் ஒவ்வொரு கோயிலையும் வந்து இடிசல்ல இறந்து போறாங்க மக்கள். அது ரொம்ப கொடூரம். மக்கள் பகவானை தரிசிக்க வர்றது நல்லதுதான், ஆனால் வாழ்க்கையை மாத்திக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் முறையை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கே தப்பா இருக்கு. வெறும் ஷோ ஆஃப் கல்ச்சர் இங்கேயும் வந்துருச்சு. என் கோயிலுக்கு 1000 பேர் வந்தால் பெரிய கோவில், என்னுடைய மசூதிக்கு 10,000 பேர் வந்தால் அது பெரிய மசூதி. அப்ப இது என்ன இங்க போய் முடியும் அப்படின்னா, இது வந்து நான் உதாரணத்தோட முடிக்கிறேன் உங்க கேள்வியை. நீங்களாம் மீன் பிடிக்கிறக்கூடிய சமுதாய இதுக்கு போயிருந்தீங்கன்னா, கடலோர பகுதிக்கு போயிருந்தீங்கன்னா, இங்கெல்லாம் தெரியல, நான் வந்து மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க, நிறைய இந்த நண்டுகளை பிடிப்பாங்க. நண்டுகளை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நண்டுகளை பிடிச்சி எடுத்து விற்பாங்க. நண்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மீனை என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து ஏதாவது மூடி வச்சு போடுவீங்க. நண்டுகளை வந்து சும்மா தூக்கி ஒரு பெரிய தட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு இது மாதிரி அதை போட்டு வச்சிருவாங்க, மூடவே மாட்டாங்க. எந்த நண்டும் தப்பிக்காது. பாத்துறீங்களா? அதை என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நண்டு மேலே ஏறி வரும், இன்னொரு நண்டு அதை கீழே பிடிச்சி இழுக்கும். இதுதான் நீங்க மனித சமுதாயம். என்ன காரணம் அப்படின்னா, அவன் மேலே போறான், நான் அவனை மேலே போக விட மாட்டேன், அவனை வந்து குறை சொல், அவனை வந்து ஏதாவது பண்ணு. இதுதான் நடந்து கொண்டிருக்கு சுவாமி. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட மதம் பெருசா என்னோட மதம் பெருசான்னு எப்போ சண்டை வர ஆரம்பிக்குதுன்னா, உன்னோட மதத்துக்குள்ள நான் இடையூறு பண்ணி போகும்போது, எடுத்துக்காட்டு சொல்லணும்னா திருப்பரங்குன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? அங்கே வந்து நாங்கள் வந்து ஆடு வெட்டி சாப்பிட்றது எங்களுடைய வழக்கம்பா அப்படின்னு. நம்மளது என்ன சொல்கிறோம்னா, ரத்தத்தை முருகன் வந்து விரும்ப மாட்டாரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வரும்போது தான் என்னுடைய கடவுள் பெருசு, இல்லை என்னோட கடவுள் தான் பெருசு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, இந்த இடத்துல நீங்கள் எப்படி சுவாமி நீங்கள் வந்து சமாளித்து போகிறது? இப்போ இதுதான் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து இப்போ ரீசெண்டாக நான் கூட படிச்சிருந்தேன், நீதிமன்றம் கூட அதுக்குரிய தீர்ப்பு கொடுத்துருந்தது.
நீதிமன்ற தீர்ப்பை படிக்கும் போது தான் புரிஞ்சது. நல்ல விதமான தீர்ப்பு அது. என்ன தீர்ப்பு அப்படின்னா, பாரம்பரியம் எது கடைபிடிக்கப்பட்டதுன்றதை பார்க்கணும். பாரம்பரியம் எது எப்படி கடைபிடிக்கப்பட்டதுன்றதை பார்க்கணும். இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதனால தான் சில நேரம் நான் வந்து தவறாக புரிஞ்சுப்பேன். பாரம்பரியத்தை பார்க்காம தான் சில சட்டங்களே உருவாயிடுச்சு. இப்போ இந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அது என்ன சொல்லுது? பாரம்பரியம் தேவையில்லை, 1947 என்ன இருந்ததோ அதான் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுதான் தவறான முறை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாரம்பரியம் ஏன் முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு பாரம்பரியம் கடைபிடிக்க விட மாட்டோம்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்டு மாற்றி விடலாம். நீங்க நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏதாவது கிராமத்தில் ஒரு 50 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஒரு சமுதாயத்தையும் தாழ்த்தப்பட்டவங்களையோ அல்லது ஒதுக்கப்பட்டவங்களையோ போய் கொடுமைப்படுத்துற விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்கு. அப்போ எப்படி நடக்குது? ஒரு 50 பேர் சேர்ந்தோன்னு நம்ம முன்னாடி போட்டு பேசின மாதிரி தான் 4 பேர் சேர்ந்தோன்னு அவனுக்கு என்னமோ ஒரு தைரியம் வந்து விடுது. அப்ப என்ன ஆகும்? இதே மாதிரி உங்களோட பாரம்பரியத்தை மாத்திரலாமே. அப்ப நிர்பந்தப்படுத்தப்பட்டு பாரம்பரியங்கள் மாற்றப்படலாம். அதனால தான் என்ன பண்ணணும், பாரம்பரியம் எப்படி இருந்தது. இப்ப நீங்க சொல்ற அதே மலையில எது கடைபிடிக்கப்பட்டது, 1000 வருஷம் எது இருந்தது, 100 வருஷம் அது இருந்தது, அப்புறம் யார் வந்தாங்க, அவங்களுடைய வேலைகள் என்ன, அவங்க எப்படி, அதுதான் என்ன பண்ணணும். இன்னொரு விஷயம், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்றது என்ன, நம்மளுடைய விஷயங்களை தெளிவாக செய்தால் போதும் நினைக்கிறீங்க. ஆனா அப்படி இல்லை, மாற்றார் மதத்தினர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க. அப்ப அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளும் வந்து அக்ரெசிவா மாறணுமா மாறக்கூடாதா அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்வதற்கு சில நேரம் வந்து நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். நீங்க அதே சொல்லுங்க. இந்த போன கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் வந்து எப்படி மதுவினுடைய தாக்கத்தை இந்த மாதிரி ஒரு கொடிய செயலை செய்யறாங்கன்னு சொன்னீங்க. அவங்கள்ட்ட போய் கொடிய மது அருந்திய நபர்கள்ட்ட போய் நான் போய் தத்துவங்கள் பேச முடியுமா? பேச முடியுமா சொல்லுங்க? பேச முடியாது. அவன்கிட்ட போய் தர்மத்தை பேச முடியுமா? பேச முடியாது. ஐயா இது நல்லது இல்லை, பாவத்தை செய்யற, பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப அந்த ஒரு சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா, மது அருந்திய அந்த ஒரு கொடூரமான நிலையில தான் இருக்கு. எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இவனுக்கு என்ன தண்டனையோ அது அவனுக்கு தண்டனை இருக்கணும். இன்னைக்கு தவறு யாரு செய்யறாங்களோ அவனுக்கு தண்டனை இருந்தா ஆட்டோமேட்டிக் எல்லாம் குறைஞ்சிருமே. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன அப்படின்னா, தவறுகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் சரியா கிடைப்பதில்லை. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு எப்ப வருது அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏற்றத்தாழ்வு எப்ப வரும்? இன்னைக்கு ஏன் நிறைய மக்கள் அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாங்க. அடிக்கடி ஏன் மக்கள் கேட்கிற கேள்வி, ஏன் வந்து இன்னும் நிறைய மக்கள் வந்து லஞ்சம் கொடுத்து பழகுறாங்க, ஏன் வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து தவறான பாதை எடுக்கிறாங்க அப்படின்னா, எடுத்தால் தான் முன்னேற முடியும்ன்ற ஒரு தவறான சிந்தனை. இரண்டாவது, அப்படி எடுத்தால் கூட எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டமுடைய டிஸ்கிரிபன்சி. சொல்ற பாயிண்ட் புரியுது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவங்க வந்து நமக்கு ஏதாவது தீமை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை இருந்தால் அவங்க தீமை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை இல்லாதனால அதிகமா பண்றாங்க. இங்க வந்து சரியான தண்டனை சிஸ்டம் இல்லாதனால என்ன பண்றீங்க, நீங்களே உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்களும் அக்ரெசிவா மாறுறீங்க. சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்ப எங்க வந்து லாஸ் இருக்கோ அந்த லாஸை சரி பண்ணிட்டா 2 சமுதாயம் நல்லபடியா வாழ்ந்துடும். ஆனா என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு அதை சரி பண்ண முடியாம யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு சமுதாயத்தையும் வளர்த்து விட்டு இருக்கோம். சொல்றப்ப அதனால தான் என்ன பாயிண்ட் நானே சொல்ல வரேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, சட்டங்கள் சரியா அமல்படுத்தப்படணும். அதுதான் இந்த பாயிண்ட். அதே மாதிரி பேசிக்காவே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லா மதத்தினரும் எப்படி புரிஞ்சுக்கணும், அடுத்த மதத்தை வந்து இழிவுபடுத்தி நாம் பெரிய ஆளாக ஆகவே முடியாது. அடுத்த மதத்தை இழிவுபடுத்தி பெரிய ஆள் ஆகவே முடியாது. ஒவ்வொரு வழியிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருடைய மனப்பாங்குக்கு தகுந்த மாதிரி ஒரு மதம்னு கடைபிடிக்கப்படும். இப்போ நீங்க வந்து கிராம தேவதைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா வேற மாதிரி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வேற மாதிரி இருக்கு. இப்போ இங்க சென்னையில வந்து திருவல்லிக்கேணிக்கு போனா வேற மாதிரி வழிபாடு, திருப்பதிக்கு போனா வேற மாதிரி வழிபாடு. யாராவது சொல்ல முடியுமா திருப்பதி இருக்கிறதான் உயர்ந்த வழிபாடு, இந்த கிராம தேவதைகள் வழிபாடு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம இந்து மதத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சில பலவித விதமா இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கு, அவங்களுடைய மதத்திலும் இருக்கு. சில பேர் அவங்களும் இருக்காங்க, ப்ரொட்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அப்படின்னு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த முஸ்லீம் மதத்திலும் இருக்கு. அப்ப எல்லா மதத்திலையும் வந்து பாகுபாடுகள் இருக்கு, பிரிவுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது, இப்படித்தான் இருக்கணும், அடுத்த மதத்தை இழிவுபடுத்தி தான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமான விஷயம். அதே பதில் தான் இதுக்கும். உங்களுக்கு முன்ன பதில் சொன்னேன் பாருங்க. அந்தந்த மத தலைவர்களை எப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை வந்து வளர விடாமல் பார்த்து கொள்ளணும். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கலாம், என்கிட்ட வந்து 100 பேர் இருக்கான், நான் அதை வளர விடுறேன்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு 120 பேர் இருக்கிறோம் உங்களை வந்து பண்ணுவான். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீங்க 100 இருக்கீங்க, அடுத்தவங்க 50 இருக்காங்க ஒரு ஊர்ல, நீங்க போய் அவங்கள போய் இழிவுபடுத்துறீங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, 120 இருக்கிறவன் உங்களை வந்து இழிவுபடுத்துவான்.
என்றைக்குமே ஒன்று வச்சுக்கோங்களேன், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் அது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தான் வரும். அது எப்படியோ வந்துடும். இந்த தலைமுறையில் வரும், இல்லை அடுத்த தலைமுறையில் வரும், எங்கேயாவது வந்துடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் யாராவது ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு 3 தலைமுறை அனலைஸ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிடும். போன தலைமுறையில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதே அடுத்த தலைமுறைக்கு வந்து தாக்கம் இருக்கும்.